ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், ஆறுதல் செய்கிறவர். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ஆறுதல் செய்கிறவர். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் நாம் கேட்போம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1:4 இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், உபத்திரவத்தினாலே அகப்படுகிறவர்கள், அதாவது நமது ஃப்ரெண்டுகள் உபத்திரவத்தில் அகப்பட்டிருக்கலாம். நமது அருகில் உள்ளவர்கள், நம் வீட்டு அருகில் உள்ளவர்கள் சில உபத்திரவங்களில் அகப்பட்டிருக்கலாம். நமது உறவினர்கள் சில உபத்திரவங்களில் அகப்பட்டிருக்கலாம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவராகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும், அதாவது இப்போ நமக்கு வரும் உபத்திரம், நம்ம ஒவ்வொரு உபத்திரவங்களையும் கடந்து செல்லும்போது நம்மளை மாரி நமக்கு நண்பர்களோ உறவினர்களோ நம் வீட்டு அருகில் இருப்பவர்களோ அதே போன்ற உபத்திரங்களில் அவர்கள் சிக்கி கொள்ளும்போது நாம் அவர்களுக்கு ஆறுதல் செய்ய வல்லவராக இருக்கிறோம். தேவனும் நமக்கு ஆறுதல் செய்ய வல்லவராக இருக்கிறபடினால் தேவன் நிச்சயமாகவே எந்தவித சோதனையிலும் அகப்பட்டவர்களை, எந்தவித உபத்திரங்கள் அகப்பட்டவர்களை தேவன் நிச்சயமாகவே ஆறுதல் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பார்த்த கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கு என்று செய்யுங்கள், தேவனாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.